இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ட்ரெடிஷனல் டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போறோம். அழுத்தினாலே நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு. இதில் நம்ம சோடாலாம் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு கார சட்னியை தொட்டுட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்ல வெள்ளையாகவே இருக்கும், கலர்லாம் வந்து மாறவே மாறாது, நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். எப்படி டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் அந்த வெள்ளையப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நம்மளோட சேனல் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே நான் ஒரே ஒரு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் தான். அந்த எண்ணெய் வந்து நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வடை செய்யறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து பொரிக்கிற ஐட்டத்துக்கு எல்லாமே கடலை எண்ணெய், அதுவும் செக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. தேங்காய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சல்ஃபர்லாம் கலக்காமல் ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். எடுத்து மூணு பார்த்தீங்கன்னாலே அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கு தேய்க்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கை குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த எண்ணெயை எடுத்து நல்லா உடம்பு ஃபுல்லாக பூசி விட்டுட்டு நம்ம வந்து குளிக்க வைக்கலாம். ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. ஏன்னா செக்கு எண்ணெய் அப்படின்னும் போது நல்ல ஹெல்த்தி, இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும். நம்ம தோசைக்கெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு போனோம்னா தோசை ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. என் பொண்ணு வந்து ஹோட்டலில் போகும்போது அந்த தோசை நல்லா வாசனையாக இருக்குமா, நல்லா இருக்கு, எனக்கு அதே வேணும்னு தான் நான் செக்கில் இருந்து எண்ணெய் வாங்கி தோசை செய்யறதுக்கெலாம் யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் ரீஃபண்ட் ஆயிலாம் யூஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோ வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இல்லையா. அதனால நான் வந்து செக்கில் வாங்கின தேங்காய் எண்ணெய், செக்கில் வாங்கின கடலை எண்ணெய், செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நல்ல எண்ணெய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. கிடைக்காதவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். பாருங்க, கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது மாவு பச்சரிசி. இப்போ இதுக்கு நல்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் நல்லா கூமாச்சியாக நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா குவிச்சு எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சாலும் பரவாயில்ல, நல்லா நைஸாக அரைக்கணும். இதுதான் பக்குவம். இதை வந்து எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஊறினதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த வெள்ளை அப்பம் செய்யறதுக்கு. இதை அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா தள்ளி விட்டுக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிடும். பச்சரிசி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால மிக்சியில் நல்லா அரைப்பட்டுரும். நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்க, உப்பு நம்ம போட்டுட்டோம். இப்போ அதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம்.
இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் தட்டை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் வந்து அப்போ வந்து நம்ம ஊற்றும் போது தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு அருமையான கார சட்னி ஒன்று செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த கார சட்னி தான் இதுக்கு ஸ்பெஷலே. இந்த வெள்ளை அப்பத்துக்கும் இந்த கார சட்னிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இதுலேயே 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும், நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். எப்பயும் காஷ்மீரி சில்லிலாம் யூஸ் பண்ணும் போது கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த இடுக்கலெல்லாம் உங்களுக்கு வந்து மணல் அப்படியே ஒட்டி இருக்கும். அதனால் கழுவிட்டு போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். 12 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது அதாவது சின்னது பெருசு எல்லாம் கலந்துருக்கு. 12 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை போடுறேன், நல்ல மணமாக இருக்கும். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம் அளவுக்கு வரும் சின்ன வெங்காயம். என்ன தான் நீங்கள் வந்து இதில் புளி போட்டிருந்தாலும் ஒரு தக்காளி ஒன்றேன்னு மட்டும் கட் பண்ணி போடுங்க. அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துப்போம். டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு இந்த கார சட்னி ஒரு பக்காவான காம்பினேஷன், ஜம்முன்னு இருக்கும். இதில் நம்ம ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோம் இல்லையா, மனமும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், வெள்ளையப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் வெள்ளையப்பம் செய்கிறதுக்கு எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சட்னியும் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு சட்னி வச்சுருவோம். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரெண்டும் எண்ணெய் காயட்டும், எல்லாம் பண்ணலாம். அதனால் இந்த வெள்ளையப்பம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். இந்த வெள்ளையப்பம் செய்யறதுக்கு கார சட்னி நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். நல்லா இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் போதும். பாருங்க, நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அதை வந்து நல்ல ஒரு 25 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, நல்ல எண்ணெயை காய்ச்சி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு அதை எடுத்து அந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு அது பிடிக்காதுமா அப்படின்றவங்க இதுலேயே கடுகு உளுந்தம் பருப்பு இது கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னியை எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த வெள்ளையப்பம் செய்யும் போது இந்த மாதிரி பச்சை சட்னி வச்சுட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தாளித்து அதில் எடுத்து கொட்டிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கும். பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி இதிலே தாளித்து சட்னியை தூக்கி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி அதில் தூக்கி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிக்கிங்க, அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூன்லேயே உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விடணும். இதை கலந்து விடும் போது இதுக்கு பச்சை வாசமும் போயிடும். இந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சும்மா ஜம்முன்னு. வாங்க, இப்போ வந்து நம்ம வெள்ளையப்பம் செஞ்சிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மாவு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது நல்லா கலந்து விட்டுக்கோம். இதில் நான் சோடாலாம் எதுவும் சேர்க்கலை. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வெள்ளை அப்பமாக இருந்தால் இந்த மாதிரி ஊற்றினோடனே மேலே தன்னால் எழுந்து வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். பூரி மாதிரி சூப்பராக வருது பாருங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து செட்டிநாட்டில் இருக்காங்க, பொன்னமராவதின்ற ஊரில். அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி அவங்க வீட்டில் வெள்ளையப்பம் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இதை திருப்பி போட்டுடலாம். இது செவந்தெல்லாம் வராது, இப்படி தான் இருக்கும். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இதுவும் ஒன்று, ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள், சூப்பரான ஒரு கார சட்னி செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அழுத்தினாலே நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. இதில் நம்ம சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதை நான் பிரித்து காட்டுறேன். எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு கார சட்னியை தொட்டுட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை அப்பத்தை நீங்கள் இந்த மாதிரி கார சட்னி வச்சுட்டு நல்லா தொட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வெள்ளையப்பம் செட்டிநாடு ஸ்பெஷல் அந்த ஊருக்கு போனால் தான், கல்யாணத்துக்கு போனால் தான் சாப்பிட முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.